சிக்கன் கிரேவி பண்ணலாமா? இதுக்கு நான் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 வெங்காயம் 3 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து சின்ன துண்டு பட்டை ஜீரகம் கட் பண்ண ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். வதங்கினதும் கட் பண்ண தக்காளி சேர்த்து இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம வாஷ் பண்ணி ஒரு 500 கிராம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள்லாம் போட்டு. அதை நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இது சிக்கனை நம்ம தண்ணி எதுவும் இந்த ஸ்டேஜில் சேர்க்க வேணாம். தண்ணி சிக்கன்லேயே அதுலேருந்து வெளியாகும். அந்த தண்ணி எல்லாமே வற்றுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி எல்லாம் வற்றினதும் இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சிக்கன் கிரேவி தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி சிம்மிலே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சா சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்ததும் ஓப்பன் பண்ணி அதில் மல்லி இலை, மிளகுத்தூள் எல்லாம் சேர்ந்து கலந்து இறக்கணும்னா சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி தயார். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம சாப்பாடு கூட டிஃபன் கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான சூப்பரான சமையல் ரெசிபிஸ்க்கு நம்ம நியூ குக்கிங் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறையா வீடியோஸ் இருக்குது, சமையல் வீடியோ எல்லாத்தையும் போய் செக் பண்ணுங்கள். எல்லாமே ரொம்ப வீட்டில் நம்ம நார்மலாக செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான நம்ம டெய்லியுமே சமைக்கக்கூடிய காய்கறிகள் சமையல் தான் இருக்கும். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.